பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடு கூட அந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். பழைய காரியம் இல்லைங்க, புதுசு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே செய்ய போகிறாராம். இந்த வார்த்தை கேட்டுக்கிற இந்த மார்த்தத்தில் யாரில் இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்குறீங்க? இந்த வார்த்தை உங்கள்கிட்ட வந்த உடனே ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது இப்பொழுதே தோன்றுமா? அது நீங்கள் அறியறீங்களா? யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? இந்த வார்த்தை கேட்ட மாற்றத்தை திரும்பி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், புதிய காரியம் நடக்கும். நீங்கள் சந்தேகப்படாமல் கேளுங்க, சந்தேகப்படாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது எப்பொழுதே தோன்றுன்றார். எப்பொழுதும் அந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போதாங்க. யாரெல்லாம் பார்த்து முடிக்க போகிறீங்க இந்த வீடியோவை? பார்த்த உடனே ஒரு அற்புதம் நடக்க போகுது. அவர் எப்படியாப்பட்ட அற்புதம்னா, வனாந்தரமான இடத்துல வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். வனாந்தரமான இடமா இருக்கலாம், அந்த இடத்துல வழிகளை உண்டாக்குவார். அவாந்தரமான இடமா இருக்கலாம், காடு மலையாக இருக்கலாம், செல்ல என்ன பண்ண ஆறுகளை உண்டு பண்ணி ஆசீர்வதிக்கிறவர். உங்களை அவர் ஆசீர்வதிக்கத்தான் இந்த நாளில் புதிய அதிசயமான காரியத்தை செய்ய போகிறாராம். அது இன்றே செய்ய போகிறாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்குற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் புதிய காரியத்தை செய்து உங்கள் அதிசயங்களை காண பண்ண போகிறார். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேவனோட வார்த்தையிலே நிலைச்சு நில்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.